மயில்சாமி சார் 10,000 இருக்குன்னா 9,500 கொடுப்பாரு, 500 பாக்கெட்ல வச்சு பக்கத்துல ஒரு 1000 கடன் வாங்கி 11,000 கொடுத்துட்டு வருவாப்புல. அப்படியா? அது வெப்ப வேஸ்ட் ஆயிட போகுது. அப்படிலாம் வேஸ்ட் எப்படி ஆகும்? கோடம்பாக்கம் பிரிட்ஜ் அப்படி ஏறி இறங்கினாருன்னா அப்படியே இவரே கண்ணாடி இறக்குவாரு. சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்பாரு. இல்ல இந்தாங்க வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு உள்ள இருந்து எடுத்து கொடுப்பாப்புல. இவரு கடைசியா அந்த சாப்பாடு தான் இவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு தான் அவருக்கு அந்த ஒரு சோக்கிங்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 5 to 10 minutes தான். ஸ்ட்ரகிள் சீன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே இமீடியட் பாசிட்டிவ். அதுதான் அந்த ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு டப்பிங் பேசுவார், லாஸ்டா ஒரு சீன் ஒரு டப்பிங் பேசிப்பாரு. அந்த மனுஷன் கொடுத்தாதான் நான் டப்பிங்க்கு போவேன்னு சொன்னார்ல, அந்த காசை தான் எடுத்துட்டு இன்னைக்கு அந்த 250 பேருக்கு இட்லி வாங்கினது. அங்க பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சம்திங் ஒரு 2,000 3,000 ஏதோ இருந்துச்சு. அது வந்து அது எனக்கு அது ரொம்ப, ஏன்னா நான் தான் அது லாஸ்டா என் ரூம்ல தான் எடுத்து கொடுத்தேன். அதுதான் லாஸ்டா கையில வச்சுட்டு செலவு பண்ணிட்டு போனதுன்றது மாதிரி. அதெல்லாம் அந்த ஜம்ப்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் போட வயசு அடி வயிற்றுல இருந்து கத்துவாங்க. ஓகேங்களா? அடி வயிற்றுல இருந்து லிட்டரலா நைட் டைம்லாம் வந்து இருமி துப்புனாலும் பிளட் இருக்கும். ஹோமோ சீன்ல வந்து பிரம்மானந்தன் சார் சொல்லுவார், நெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இங்க கட் பண்ண உடனே அங்க வேலை அப்படின்னு கத்திட்டே சுத்துவாரு. சோ 2 வயசும் பக்கத்திலே வரும். ஆனா யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். ஒருத்தரோட படத்தை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா யாருப்பா அவர்? சும்மா அந்த படத்தையே பாத்துட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு பிடிக்கும், அவர் தான் எம்ஜிஆர் அப்படின்றாரு. எனக்கு தெரியாது. இப்ப நான் எம்ஜிஆர் அவரை பார்க்கணும், என்னை கூட்டு போய் காமி. அன்னைக்கு ஏதோ ஒரு படத்துல வந்து சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் சார் கெட்டப்ல இருந்திருக்காரு. இவர் தான் அந்த எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிட்டு நானும் ஒண்ணு இது எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆஹா. எஸ், ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம். ஒரு ஃபைன் ஈவினிங், ஒரு ஃபைன் பிளேஸ். ஸோ எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிராவல் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, இப்போ சில பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பாங்க, அது நடக்காம போவோம். இன்னும் சில பேருக்கு வந்து நம்ம இதுதான் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ ஒரு வெளியில அட்ரஸ் பண்ணும்போது சில பேர் உங்களை வந்து தங்கமகள் சீரியலோட மெயின் கேரக்டரா தெரியும். இன்னும் சில பேருக்கு யுவனா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் பல பேருக்கு மயில்சாமி சாரோட மகன். எப்பயுமே ஒரு பெரிய டேக்லைன்ல இருந்து வெளியே வரதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ மயில்சாமியின் மகன், அது நல்ல டேக்லைன் தான், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுல இருந்து ஒரு தனி ஐடென்டிட்டி பெறது எவ்வளோ ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. இல்லை ப்ரோ, அது எல்லாருமே சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என் வீட்டில் அது ஃபர்ஸ்ட் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. எப்போனா நான் வந்து அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணும் போது தான் எனக்கு அது டஃப்பாக இருந்துச்சு. அது ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளோதான். அப்போ சோட சன், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் வந்து உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீ பண்ணிட்டே இரு. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா, நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன்னா அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லுவார். நான் அப்பா பேச்சை கேட்டுட்டு இருக்க வரைக்கும் தான் அது வேணாம்னு சொல்லுவேன். அப்பா பரவாயில்லப்பா, நீ ஆரம்பத்தில் சின்ன கேரக்டர் பண்ணி தானே பெருசானே, எடுத்தோன்னே பெருசாலாம் யாரும் ஆகும். ஸோ நான் அந்த வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஐடென்டிட்டி இருக்கட்டும், அதை நான் பெருசாக யூஸ் பண்ணிக்க, ஐ மீன் அது வந்து எனக்கு தேவை அப்படின்ற, அது என்னோட ஐடென்டிட்டி, அது இருக்கட்டும். மற்றபடி நீ உனக்கு பிடிச்ச வேலையை நீ செஞ்சுட்டே இரு. அப்படி இருக்கும் போது தான் எனக்கு இப்போ இந்த தங்கமகள்லையும் நான் சந்தோஷமா இருக்கேன். அட் த சேம் டைம் படத்துலையும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணும் போது நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஐடென்டிட்டி பெருசாக டிஸ்டர்பும் பண்ணல. அதை நம்ம ஒரு வேலை தூக்கி நம்ம கேரி ஓவர் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு வேலை அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு வேலை இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நல்லா இருக்காது, இது பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காம சினிமா நடிக்கணுன்றது ஆசை. ஸோ எது வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. அப்படி எனக்கு அந்த ஐடென்டிட்டி பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் போன அப்போட ஷூட் எதனா மறக்க முடியாத ஒரு பெரிய படம் ஷூட் நீங்க பார்த்து ஒரு பெரிய ஆக்டர் அதுக்காக கேட்குறேன். இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல, ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம ரஜினி சார் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், சூப்பர் அப்படின்னு பார்க்குற ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். ஒருத்தரோட படத்தை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். அப்பா யாருப்பா அவர்? சும்மா அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு பிடிக்கும், அவர் தான் எம்ஜிஆர் அப்படின்றாரு. எப்போ நான் வந்து சின்ன வயசுல நம்ம வந்து அந்த டைமில் வந்து யாருன்னு தெரியாதுன்ற மாதிரி, எனக்கு இப்போ புது படம் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் ரொம்ப இரிட்டேஷனாகவே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு தெரியாது, இப்போ நான் எம்ஜிஆர் அவரை பார்க்கணும், என்னை கூட்டு போய் காமி அப்படின்ட்டேன். இப்போ எப்பெல்லாம் இவர் இந்த படத்தை போடுறாரோ அப்பெல்லாம் நான் பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்போ என்ன கூட்டு போய் காமிக்க போகிறேன், ஏன் ஒன்றும் காமிக்கல? இந்த டைம் ஒரே பாயிண்ட் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, சரி வாடா இன்னைக்கு ரெடி ஆகிறேன், நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நானும் என்ன பண்ணிட்டேன், ரெடி ஆகிட்டேன். ஓகே, நீ நம்ம எம்ஜிஆர் சாரை போய் பார்க்க போகிறோம், எங்கள் அப்பா ரொம்ப நாள் காமிச்சு போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் நேராக ஏஎம் ஸ்டுடியோ கூட்டு போயிட்டாரு. நேராக ஃப்ளோருக்கு போயாச்சு. ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங்கில் வந்துட்டு நான் வந்து எம்ஜிஆர் சாரை பார்க்குறேன். அவர் என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. நானும் இவர் தான் அப்பா வந்து ஃபோட்டோவில் காமிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்காருல, ஓ இவர் தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, நல்லா ஃபேராக கலராக இருக்காரு, எப்படி அழகாக இருக்காரு அப்படி. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பார்த்து சீன் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போய் எனக்கு விவரம் வந்தது ஒரு 10 வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. நான் போய் யாரை பார்த்துருக்கேன்னா, சத்யராஜ் சாரை பார்த்துருக்கேன். அன்னைக்கு ஏதோ ஒரு படத்துல வந்து சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் சார் கெட்டப்ல இருந்திருக்காரு. இவர் இன்னைக்கு இவர் பார்த்துருக்காரு. இன்னைக்கு பேசாம பையனை கூட்டு வந்து நம்ம காமிச்சிடலாம் போல இருக்கே. ஓகே, பையனை கூப்பிடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு, இவர் தான் அந்த எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிட்டு, நானும் ஒண்ணு இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு பார்த்துட்டு, இது எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா அப்பா பாத்தியா சத்யராஜ் சாரை கூட்டு போயிட்டு எம்ஜிஆர் காமிச்சிருக்காரு.
அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து அப்பா அவருக்கு எது மாதிரி நடிக்கிறார் சத்யராஜ் சார். அவருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவர் கேஷுவலா இன்னைக்கு மயில் பையன் வந்திருக்கானா கூட நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டியாப்பா இப்படின்னு அவர் கேட்டிருக்க சீன்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா நான் வந்து என்ன நினைச்சிட்டு இவர் தான் எம்ஜிஆர். எங்க அப்பா நினைச்சிட்டு இவனை போய் எம்ஜிஆர்னு கூட்டு போய் இவரை காமிச்சிருவோம், பையன் அமைதியாயிருவான் இப்படின்றது பிளான். இது பண்ணிருக்காங்க. இது வந்து நான் வந்து தீர்ப்புகள் விற்கப்படும் படம் ஷூட்டிங்ல நான் சார் கிட்ட சொல்றேன். ஓ சார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். சார் கேட்டு சிரிச்சு சிரிக்கிறாரு அவர் உட்காந்துட்டு. ஓஹோ இப்படிதான் முதல் தடவை நீ பாத்தியா அப்படி சார். ஐ திங்க் அந்த படம் வந்து பிரபு சார் சத்யராஜ் சார் 2 பேரும் இருக்காங்க அந்த படத்துல. அது என்ன படம் எனக்கு தெரியலனா, பட் ஆனா எம்ஜிஆர் வேஷம் போட்டிருக்காரு. நிறைய படத்துல போட்டிருக்காரு. ஆனா எந்த படம் எனக்கு கிரேட்டா தெரியல. ஆமா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ ஏன்னா இப்போ சத்யராஜ் சார்லாம் அந்த டைம்ல ஒரு பீக்கான ஒரு ஆக்டர். ஆமா இப்போ நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஷூட்டிங் உங்களால போய் பார்க்க முடியும். நான் சொல்றது ரொம்ப ஒரு வெகுஜன மக்களால அவ்வளவு சீக்கிரம் அவங்களை அப்ரோச் பண்றது அதுவும் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா யூ யூஸ் டு இட் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நீங்க சினிமாக்கு அறிமுகம் ஆகும் போது நீங்க சொன்ன எதனால இது கேட்கறேன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி நெருடலா இல்லையா? என்னடா அது ஐ நோ நிறைய பெரிய பீப்புளா எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும். நான் இப்ப சின்னதா திரும்ப போயிட்டு பண்ண முடியுமான்னு நீங்க ஆடிஷன் எல்லாம் போயிருக்கீங்களா? நான் ஆடிஷன் தான் நான் முக்கியம் சொல்றேனே. இன்னாரோட சன் இந்த படத்துல போடுங்க அப்படின்னு சொன்னதை விட நான் ஒரு ஆடிஷனா போய் நிற்கும் போது அப்பதான் அவங்க கேட்கறாங்க மயில்சாமி சார் சன் போடுற ஆடிஷன் வந்திருக்காரு அப்படின்ட்டு. நான் நார்மலாவே போறேன். நான் ஸ்பெஷல் நீங்க நினைச்சுக்கோங்க வேணாம். ஏன்னா நான் வந்து அந்த ஆடிஷன் லிஸ்ட்ல போகும்போது எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்னா அந்த இடத்துல நம்ம எப்படியாவது வந்துருவோம், நம்ம கிட்ட அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகம். அதை வந்து கொஞ்சம் எடுத்து இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் தயங்க மாட்டேன். எத்தனை பேர்ன்றதான் இப்போ ஆடிஷனில் போய் நில்லு, நம்ம கிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கூப்பிடுவாங்க போயிடு. இதுதான் கான்செப்ட். அதனால அப்படியே போயிடுறது. அப்படி போயிட்டு தான் எனக்கு இப்போ பண்ணுற படங்கள்லாம் நான் அப்பாவே என்ன சந்தோஷப்படுவார்னா நான் வந்து இப்போ தண்டகாரண்யம்னு படத்தில் நெகட்டிவாக பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி இங்கே ஆடிஷன் நடக்குது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டாப்புல. அப்படியா இருப்பா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆடிஷனுக்கு போகிறேன். பார்த்தா வாசலில் ஒரே க்ரௌடு, ஒரு 200 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. போயிட்டு உள்ளே போயாச்சு, நின்றுருக்கேன். ஒருத்தவர் என்னை பார்த்துட்டு தம்பி நீ மயில்சாமி சார் சன் தானே? ஆமாங்க. நீனப்பா சரி உள்ள அப்படின்னு கூப்பிட்டாங்க. உள்ளே நேராக கூட்டு போய் டேரக்டரை பார்க்க. டேரக்டர் அப்படியே பார்த்துட்டுல இன்னைக்கு வேண்டாம் 2ஆம் தேதி வந்துடுறியா அப்படின்னு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. 2ஆம் தேதி ஃபோன் வரல, அவங்க கூப்பிடல. பட் 2ஆம் தேதி நம்மளுக்கு கொடுத்த டைமில் நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அன்றைக்கி ஆஃபீஸில் யாருமே இல்லை, டேரக்டர் சார் மட்டும் இருந்தார். போய் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் இந்த மாதிரி சார் தம்பி நான் எல்லா பெரிய கேரக்டரும் பிடிச்சிட்டேன், சின்ன சின்ன கேரக்டருங்களுக்கு தான் வந்து இப்போ ஆடிஷன் எடுத்துருந்தேன். அதனால் நான் அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு ரோல் பண்ணேன். நான் இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் எப்பயுமே, என்னென்னா நான் இன்றைக்கி இப்போ வேணும்னு கேட்கல, என்றைக்கு வேணாலும் கூப்பிடுங்க நான் இங்கே தான் இருப்பேன். இதுதான் நான் சொன்னேன். உடனே அவர் பார்த்துட்டுல சரி ஓகேப்பான்னு கிளம்பியாச்சு. கிளம்பி போகிற மறுபடியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. மறுபடியும் பார்த்துட்டு இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது போய் படித்து பார்த்துட்டு வாங்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த படத்தில் மெயின் நெகட்டிவ்க்கு வச்சுருந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டாங்க. அது எப்படி அவருக்கு தோணுச்சு என்னன்னே தெரில. அதுவும் இல்லாமல் சொல்லணும்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரொடியூசரோ ஒரு அண்ணனோ வந்து ஒரு டைரக்டரோ யாராவது இருந்தாங்கன்னா கூட இப்படி ஒருத்தவனை நம்பி ஒரு பெரிய டாஸ்க் எடுப்பாங்க தெரியும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை நான் யாருனே தெரியாமல் அந்த டைரக்டர் அது என்ன எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ரஞ்சித் அண்ணன் வந்து ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ரஞ்சித் அண்ணன் படம் எல்லா படத்துலையும் இதோ இப்போ நெக்ஸ்ட் மோசஸ் அண்ணன் ஒரு டேரக்டர், அவரோட அசிஸ்டன்ட் தான். அவர் படத்துலையும் நானும் ஜி பிரகாஷ் ஒரு படம் பண்ணிருக்கோம். ஸோ இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பவுண்டரியை நான் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சின்னதோ பெருசோ எனக்கு அதுவும் இல்லாமல் ஹீரோவோட எனக்கு கேரக்டர் மேலே தான் ஆசை. ஏன்னா ஹீரோ வந்து ஒரே பேட்டர்னாக போயிடுவாங்க. பாவங்க அவங்களை என்ன பண்ண வைப்பீங்க, சண்டை போட வைப்பீங்க, லவ் பண்ண வைப்பீங்க, கொஞ்ச நேரம் சிரிக்க வைப்பீங்க, இவ்வளோதான். பட் என்னன்னா கேரக்டர் தான் அந்த சொல்லணும்னா சத்யராஜ் சார், நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், சோமு சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டில் ராதா படம் ரிலீஸ் ஆக போகுது. சோமு சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமா அவங்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ள இங்கே நம்ம கண்ணெதிரில் பார்க்குற சினிமாவில் இருக்கும் போது நம்ம பார்க்குறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். எப்படின்னே தெரில, அவர் என்னவா மாறினாலும் நம்ம அப்படியே அவரை நம்புறோம். அது வந்து அதுதான் காட் கிஃப்ட். அதெல்லாம் அது மாதிரி கிடைக்கிறதுக்கு எனக்கு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. நாளைக்கே ஒரு பொம்பளை வேஷம் கொடுத்தா அது கூட எனக்கு பண்ணணும்னு ஆசை. அதுதான் டிஃபரன்ஸ். பொம்பளை வேஷமாச்சும் கொடுங்க, வித்தியாசமா எது வேணாலும் நீங்க கொடுங்க. எனக்கு காலையில ஏன்ச்சா நான் காலைல போய் ஷூட்டிங் போய் மேக்கப் போடணும், அவ்வளவுதான் எனக்கு ஆசை. ஸோ ஒரு பக்கம் இது மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் இன்னும் மக்களுக்கு நெருக்கமா ஆகிற மாதிரி தங்க மகள் சீரியல்லையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஸோ அது எப்படி? ஏன்னா நிறைய பேர் முதல்ல எடுத்தோம்னா சீரியல் வரதுக்கே ஒரு தயக்கம் காட்டுவாங்க. ஆமா, ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் அது வந்து எல்லாரோட மைண்ட் இது வந்து சின்ன திரை அந்த பெரிய வெள்ளித்திரை அப்படின்னு சொல்றது எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா 2 இடத்துலையும் ஒரே கேமரா தான் வைக்கிறாங்க, நம்ம ஒரே வேலையை தான் பார்க்குறோம். போய் ரீச் ஆகுறது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகுது, நீங்கள் வந்து ஒரு இடத்துல பார்க்க போறீங்க. எனக்கு அதில் டிஃப்ரென்ஸே தெரியல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 2015 எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் வந்து
சினிமாக்கு இது ஒரு வேலை தடங்களா இருக்குமோ, எனக்கு அப்போ மெச்சூரிட்டி லெவல் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ நம்ம சின்ன திரையில போயிட்டா சினிமாவுக்கு வர முடியாதோ அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எப்படி மாறிடுச்சுன்னா, நீ என்ன பண்றியோ அதை அப்படியே பண்ணு, யாருக்கு எங்கேருந்து பிடிக்குன்றது தெரியாது. அங்கே இருக்கிறவங்க பண்ணுறதும் சில பேருக்கு பிடிக்காம போகும், இங்கே பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சும் மேலே நம்ம பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீ எங்கே இருக்கியோ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணிட்டே, அது எந்த ரீச் போகிறது போயிட்டே தான் இருக்க போகுது, அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அப்படின்ட்டு. சரி, இப்ப குறிப்பா இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க. வழக்கமா நம்ம கிட்ட ஒரு ஷோ இருக்கு, சும்மா அப்படியே வாழை இலை போட்டு பயங்கரமா ஏகப்பட்டதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி உங்களை சாப்பிட வைக்கிறோம்னு எங்களுக்கும் ஆசை. பட் இவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல் போயிட்டாரு. நோ, ஐ மீன் ஸ்ட்ரிக்ட் டயட். நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நாள் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே கூப்பிட்டு இந்த பெருந்துறை, ஒய்பிஎம் ஹோட்டல், யூபிஎம் ஹோட்டல், அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்காங்களா உட்கார வச்சிருப்பேன். நானே இந்த நியூ இயருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வாயை கட்டுவேன். ஏன்னா சட்டை வந்து நான் சட்டை ஏங்குள்ள போறது போய் இப்ப நான் சட்டைக்குள்ள போடுற நிலைமை ஆயிட்டு இருக்கு, டைட் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற பிளான் ஆயிட்டு. இல்லைன்னா கூட எனக்கு எப்பயுமே சாப்பாடு வந்து இங்க இருந்தா வரும். டெய்லியா? ஆமா, டெய்லியுமே. ஏன்னா நம்ம டயட்ல இருக்குன்றதுல நம்ம நீங்க வெரைட்டியா ஏதாவது சாப்பிடணும்னு நான் கேட்டா கூட எனக்கு இங்க இருந்தா வரும். இந்த இடத்துல வந்து எப்படின்னா நம்மளோட டேஸ்ட் நம்மள பார்த்து புரிஞ்சிரும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷனுக்கு இப்படிதான் பிடிக்கும், நான் இப்ப அனுப்புறேன் பாரு சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா, தேங்க்ஸ்பா. அடடா, இது என்னங்க, இது எங்க, இது வந்து சும்மா சாம்பிளுக்கா சாப்பாடு? இப்போதைக்கு இது சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுவாங்களா? இல்லங்க, நம்ம வேணும்னா அவங்க கொடுத்துருவாங்க, பட் இவ்வளவுதான் சாப்பிடணும். சரி, இப்ப நிறைய நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பிளேட் பார்க்கவே. ஆமா, வாட் இஸ் திஸ்? இல்ல இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு ஒரு ஃபுட் பிடிச்சிருச்சுன்னா ஒரு நாள் சாப்பிடுவீங்க, மறுபடியும் 2 நாள் சாப்பிடுவீங்க, மறுபடியும் அதே டெய்லியும் கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல போர் அடிச்சிடும்ல. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கேரக்டர் லைட்டா அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க, இந்த பையன் வந்தா இப்படிதான் சாப்பிடுவான் அப்படின்ட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஒரு ஃபுட் அனுப்புவாங்க. எனக்கும் தெரியாது என்ன மெனுன்ட்டு. இப்ப இங்க எடுத்துட்டு வந்து வச்சாங்களே, இது இங்க இருக்கிறனால இப்படி தட்டுல வந்துச்சு. ஸோ நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல ரெடி பண்ணி அவங்க ஃபுட் அனுப்பிச்சிருவாங்க. நீங்க நம்ம இங்க இருக்கோன்றனால இந்த மாதிரி பிளேட்ல வந்துருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்னு அனுப்புவாங்க. ரைஸ்ல இருந்து ஆரம்பிங்க. இது வந்து ஜீரா ரைஸ். இதுல வந்து சாலட் கம் ப்ரான்ஸ். இது ஆமா, பார்க்க வெஜ்ஜீஸ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் வெஜ்ஜீஸ் கூட வந்து ப்ரான்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபிஷ் மெனு. ஆமா, ஃபிஷ். அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜீஸ். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எவ்வளோ கேலரிஸ், இது எவ்வளோ வெயிட், எல்லாமே நம்மளுக்கு பிடிஎஃப்ல ஃபுட் மெனு வந்துடும். இது என்ன, பொட்டேட்டோவா? இல்ல, அது ஃபிஷ்ங்க. அது இதுதான் ஃபிஷ். இதுதான் ஃபிஷ். அவர் வந்து ப்ரான்ஸும் நம்ம என்னென்ன இருக்குன்னா, ஆமா, சி ஐட்டம்ஸ், சீ ஃபுட் கொஞ்சம் அதிகமா எனக்கு பிடிக்கும். பட் ஆனா ஃபிஷ், ஒரு நாள் ஃபிஷ், ஒரு நாள் சிக்கன் வரும். அந்த மாதிரி அவங்களே மாத்திட்டே இருப்பாங்க மெனுவை. இந்த 7 டேஸ்ல வந்து ஒரு ஃபுட் ஒரு நாள் வரும். அந்த மாதிரி வரும். நம்மளுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா டயட்ல இருக்கிறது ஒரு கொடுமையான விஷயம். அந்த டயட்ல முடிஞ்ச அளவு கொஞ்சம் பையன் டேஸ்டா சாப்பிடுறது. இப்ப பாரு, ஒரு வாழை இலை வச்சு திரும்ப சிக்கன் மட்டன் எடுங்க, தொக்கு எடுங்க, குழம்பு ஊத்துங்கன்றது நீங்க ஒண்ணு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு இல்ல, மறுபடியும் இதே இன்டர்வியூ வர சனிக்கிழமை வச்சிருங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை வச்சிருங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படியும் சாப்பிடணும். அந்த மாதிரி சீட் டே. ஆமா, நான் வந்து எப்படின்னா ஒரு 3 மாசம் 1 மாசம் டயட்ல இருந்து அப்புறம் நான் அப்படி மாறுறவங்க கிடையாது. டயட்னா கம்ப்ளீட்லி டயட். அந்த வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இலைக்கு ஏஞ்சி போனா ஏஞ்சி போய் இந்த ஓரத்துக்கு போகணும், மறுபடியும் இந்த ஓரத்துக்கு ஏஞ்சி போய் மாட்டாம போயிட்டீங்க நீங்க. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல நம்ம பண்ணிடுவோம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இது பரவாயில்லையா இந்த மாதிரி ஸ்பூன்ல சாப்பிடுறது? ஆக்சுவலா கையிலயும் பேசஞ்சு சாப்பிடலாம். இதுல வந்து எப்படின்னா, ஆமா, ஸ்டைலிஷா will handle some forkலாம் இல்லங்க. இப்ப இதுவே ஏதாவது ஒரு குழம்பு ஐட்டம் அது மாதிரி கொடுத்துட்டாங்க, நான் பேசஞ்சே சாப்பிடுறேன். இது வந்து கொஞ்சம் இந்த வெஜ்ஜீஸ் தனியா சாப்பிடணும். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ் தான் பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் ஸ்டீம்டு தான். ஆமா, ஸ்டீம்டு ஃபிஷ். அந்த ஆயில்லாம் அதிகமா போடாம நம்ம கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃபுட்டை டெய்லி சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே வித்தியாசம் தெரியுது. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அது தெரியுது. ஒரு 10 நாள் 15 நாள்லேயே வித்தியாசம் நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. நான் நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு இப்படி இல்லை. ஒரு நல்ல ஒரு பிரிஸ்கா இருக்கு. காலைல இந்த 4:30 மணிக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த ரைஸை இவனோட கொஞ்சம் எடுத்துட்டு, யாரோட வச்சு சாப்பிடணும்? இவனோட வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கு. அது என்ன வழக்கமா சொல்லுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்க ஃபுட் வந்து டேஸ்டா இருக்காது, உப்பு இல்லாம இருக்கும், சப்புன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பிடும்போது புடிங்கி சாப்பிட்டுறாங்க. இவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க, இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும்ட்டு. இது டேஸ்ட் அப்புறம் பார்த்தா இதுவே டேஸ்ட் வர மாதிரி தான் இவ்வளவு இருக்கு சாப்பாடு. இதுவே டேஸ்ட் பார்த்தா எப்படி? ஆமா, இந்த ஃபுட்டு சாப்பிடறதால கேட்கறேன்.
இப்ப அப்பாவை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. குறிப்பா இந்த சாப்பாடு விஷயத்தை பத்தி ஏகப்பட்ட பேர். ஏன்னா லாக்டவுன்ல வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன போது கூட அப்பா அவ்வளவு பெரிய சாப்பாடு போட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா ராஜ பாலாஜி அவர்கள் எப்பயோ பேசின வீடியோ இப்ப ட்ரெண்ட் ஆகுது. விவேக் சார் எவ்வளவு பேசியிருக்காரு. இப்ப நம்ம கிட்ட இந்த அளவுக்கு மிஞ்சியே தானம் தரும்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் கொடுக்கறது ஓகே. மயில்சாமி சார் 10,000 ரூபாய் இருக்குன்னா 9,500 ரூபாய் கொடுப்பாரு, 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சு பக்கத்துல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி 11,000 ரூபாய் கொடுத்துட்டு வருவாப்புல. அப்படியா? ஏன் எதனால அவருக்கு அவர் எம்ஜிஆரோட ரசிகர்னு ஓகே இல்லைங்க, எல்லாமே வந்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுதான் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுல கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தான் அவரோட ஊர். அந்த ஊர்லேருந்து பஸ் பிடிச்சி தனியாக வந்துட்டார். 13 வயசுலேருந்து இங்கே இருந்திருக்காரு. ஸோ அவர் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமாவில் எல்லாருமே என்ன பார்க்குற ஒரே ஒரு ஸ்ட்ரகிள்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுருவாங்க. அது வந்து நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்க யாராவது படக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இதுதான். அப்போ வந்து மெயினாக என்ன சாப்பாடில் தானே கஷ்டம் வரும். ஐயோ அது கூட பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கேயோ வந்துட்டு இருப்போம், நைட் எங்கேயாவது போயிட்டு நாங்கள் சாப்பிட போவோம். ஒரு ஏரியாவாக போய்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவரெல்லாம் வாங்கி வச்சுப்போம். அது இப்போ வேஸ்ட் ஆகிட போகுது. அப்படிலாம் வேஸ்ட் எப்படி ஆகுது பாரு, இப்போ பாரு யார் கரெக்டாக ஒருத்தன் நிற்பான் பாருங்க அப்படின்ட்டு இப்படிதான் சொல்லுவார். அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் அப்படி ஏறி இறங்கினாருன்னா அப்படியே இவரே கண்ணாடி இறக்குவார். சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்பாரு. இல்லைண்ணா இந்தாங்க வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு உள்ள எடுத்து கொடுப்பாப்புல. இது வந்து இன்னொரு ஹாப்பியான விஷயம்னா கடைசி நாளும் இது நடந்துச்சு. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் வந்து தாம்பரம் தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். எல்லாம் நின்று வண்டி சாமி கும்பிட்டு போவாங்க. பக்கத்தில் சங்கீதா ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு ஒரு 250 பார்சல், வெறும் 2 இட்லி சாம்பார் பாக்கெட் எல்லாம் உள்ளேயே போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி பார்சல். ஆமாம், அவர் ஏன்னா அவர் சார் ராஜேஷ் சார் வந்து அவர் நல்ல அப்பா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அதனால் அவர் சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவார். சொன்ன உடனே எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கார் பூட்டில் ஏற்றி எதுக்காக பண்ணுறாருன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒன்ஸ் உட்காந்துட்டாங்கன்னா எந்திரிக்க முடியாது, தண்ணிக்கு கூட எங்கேயும் போக முடியாது. அதனால அப்பா என்னன்னா உட்காந்துருக்கவங்க அவங்க கையில் அப்படியே சாப்பாடு போச்சுன்னா கொஞ்சம் நல்லா நிம்மதியாகணும், கத்தி சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற பிளான். போன இடத்துல எல்லாருக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு பாஸ் ஆயிடுச்சு. கடைசியாக அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு, 2 பார்சல் இருந்திருக்கு. அந்த பார்சல் தம்பி நீ சாப்பிட்டியாப்பா, டிரைவர் சாப்பிடல, இந்த எடுத்துக்கோ நீ சாப்பிட்ட வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு வருங்க. இவர் கடைசியாக அந்த சாப்பாடு தான் இவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு தான் அவருக்கு அந்த ஒரு சோக்கிங்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 5 to 10 minutes தான். ஸ்ட்ரகிள் சீன்ஸ் எதுவுமே இல்லை, அப்படியே இமீடியட்டாக பாசிட்டிவ். அதாவது டாக்டர் சொன்னார் இது இவ்வளோ ஸ்மூத்தாலாம் நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி. நீங்கள் இருந்தீங்களா அங்கே தான்? நான் இல்லை. அப்போ நான் வந்து ஆக்சுவலாக அப்போ தான் வெளியே இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வரும்போது யோசனை நோ மோர். ஸோ நான் என்ன நினச்சேன்னா கூட யார் கால் பண்ணியிருந்தா? அண்ணன் தான் கால் பண்ணும்போது சொல்லிட்டாங்களா அப்பா இஸ் நோ மோர்? அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோண்டா, கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தெரியுதுடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டு இருக்கேன். பட் நான் வரும்போதே வந்துட்டு அங்கேருந்து ராமச்சந்திரா ஸ்கூலில் என்டர் ஆகிட்டு ராமச்சந்திராக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அது கொஞ்சம் ஆமாம், அது ஸ்பாட். அது ஆனால் அந்த கடைசி நாள் வரைக்கும் அவரோட அந்த தானம்ன்றது எல்லாரும் சொல்கிறது என்னவோ அதை அவர் கடைசி செகண்ட் வரைக்கும் அதை பண்ணியிருக்காரு அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு விடிய காத்தால எனக்கு ஃபோனு. நான் ஜிம்மில் இருக்கேன், எனக்கு ஃபோனு. தம்பி எங்கே பாருக்க? அப்பா ஜிம்மில் இருக்கேன்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு டப்பிங் பேச போகிறேன், அவங்க வந்து ஒரு அமௌண்ட் தரணும், அந்த அமௌண்ட் எனக்கு போட்டால் தான் நான் டப்பிங் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். எவ்வளோப்பா? ஒரு 30,000 ரூபா போடுவாங்க பாருப்பா அப்படின்னு. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறதுக்குள்ளே என் அக்கௌண்ட்டுக்கு 30,000. ஏன்னா அப்பா வந்து என் நம்பரை கொடுத்துருக்காரு, ஜிபேல 30,000 போட்டிருக்காங்க. நான் உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், அப்பா 30,000 வந்துருச்சு. வந்துச்சாப்பா, அப்போ நான் டப்பிங் போய்ட்டு பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டப்பிங் கிளம்பிட்டார். அதுதான் அந்த ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு டப்பிங் பேசுவார், லாஸ்ட்டாக ஒரு சீன் ஒரு டப்பிங் பேசிப்பார். டப்பிங் பேசி முடிச்சுட்டு வீட்டில் வரும்போது நான் வீட்டில் இருக்கேன். நான் வந்து வெளியே கிளம்புறேன். அப்போ தான் கிளம்பும் போது தம்பி காலை ஒரு 50 அவங்க கொடுத்தாங்களே அது கொஞ்சம் கேஷ் கொடுப்பாங்க. நான் கிளம்புற நேரத்தில் இப்போ எங்கே போய் அதை வித்ராலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் போயிட்டு அப்பா இந்த 25,000 இருக்குது, 5,000 காலையில் தரப்பான்னு சொல்லிட்டு 25,000 கையில் கொடுத்துட்டேன். இந்த 25,000 காலையில் எப்படி வாங்கினாரு? டப்பிங் இல்ல டப்பிங்க்கு கொடுக்கறத விட இவரை எப்படி கராரா கேட்டு வாங்கினாரு. அந்த மனுஷன் கொடுத்தாதான் நான் டப்பிங்க்கு போவேன்னு சொன்னார்ல, அந்த காசை தான் எடுத்துட்டு இன்னைக்கு அந்த 250 பேருக்கு இட்லி வாங்கினது. ஓகேங்களா? அதை வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நான் வந்து இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போது பேக்கெட்டில் இப்படி கை விடும் போது அதுல இருந்து ஒரு பேலன்ஸ் ஒரு 10,000 அதில் இருந்துச்சு. அதான் அவர் கையில் இருந்த ஒரு 10,000 இல்லை சாரி, அங்கே பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்திங் ஒரு 2,000 3,000 ஏதோ இருந்துச்சு. அது வந்து அது எனக்கு அது ரொம்ப, ஏன்னா நான் தான் அது லாஸ்ட்டாக என் ரூம்ல தான் எடுத்து கொடுத்தேன். அதுதான் அவர் லாஸ்ட்டாக கையில் வச்சுட்டு செலவு பண்ணிட்டு போனதுன்றது மாதிரி. அதெல்லாம் ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக இருக்கிற ஒரு விஷயம் தான். கேட்கும் போதே அவ்வளோ இதுவாக ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அது ரொம்ப சீக்கிரம் நிறைய பேர் சொன்னாச்சு இந்த வயசுல இந்த மனுஷன் போயிருக்கணும், அதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு. அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் இப்போ ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் வேலைக்கு போவாங்க.
அந்த டைம்ல இருந்து வேலை செய்யாம ஃபேமிலி. இவர் வந்து எப்படின்னா இப்போ he got married in the age of 21. ஓகேங்களா? அப்போ அதுக்கு 13 வயசுலேருந்தே இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுவும் இல்லாமல் அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிமிக்ரி இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு நேத்தி வந்து மதகஜராஜா படம் பார்த்தேன். அந்த படத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு தர வாய்ஸ் வந்து அப்பா கொடுத்துருக்காரு. அவர் ஆக்சுவலி வந்து அப்போ நீங்க பாத்துட்டு பி வாசு சாரோட படம் பழைய படத்துல இந்த சவுண்ட்ல அந்த ஜம்ப்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அப்பாவோட வாய்ஸ் தான். ஸ்டேஜ்ல பண்ணிருப்பாரு ஸ்டண்ட். ஆமா ஆமா, ஸ்டண்ட் இதுல பண்ணிருப்பாரு. ஸோ அது வந்து எப்படின்னா இந்த அடி வயிற்றுல இருந்து கத்துவாங்க. ஓகேங்களா? அடி வயிற்றுல இருந்து லிட்டரலா நைட் டைம்லலாம் வந்து இருமி தும்முனாலும் பிளட் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ப்ரொஃபஷன். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறது, அதில் தான் அவருக்கு பேரும். அதுவும் இல்லாமல் மிமிக்ரி பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை அப்படி பிடிச்சிட்டு அவர் கத்துனாருன்னா அப்படி இப்படி கை இப்படி இங்கே தான் வச்சுப்பார், இப்படி வச்சுப்பாரு. அது வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்படி வச்சிருக்கோம். அது என்னன்னா இது ஒரு ப்ரெஷர் கொடுப்பாருங்க. அடி வயிற்றுலேருந்து கத்துறாங்களா? இப்போ வயிற்று இப்படி ரொம்ப நேரம் இருமும் போது நம்ம ஒரு ட்ரை காஃப் வரும்போது வயிற்று டைட் பண்ணுவோம் தெரியுங்களா? அது மாதிரி அது அவர் அதை ஹோல்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம எப்போ தெரியுதுன்னா அவர் அந்த டைம்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது அதெல்லாம் தெரியுது. இது எவ்வளோ நாள் யோசிச்சு பாருங்க. ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 15-20 வச்சுக்கோங்களேன். நம்ம சினிமாவுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பேர் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி மயில்சுவாமி ட்ரூப். அப்படியே லக்ஷ்மண் ஸ்ருதி கூட தான் அப்பா. ஆமாம், சினிமாக்குள்ள வரதுன்னு பிளான் ஆனதுக்கப்புறம் சரி அவங்க ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அவங்களுக்குள்ளே அது பேசி வந்து பேசின வாய்ஸ் அந்த ரொம்ப ஸ்டார்டிங் டைம்ல அவரோட யூனிக் வாய்ஸ் இல்லை. எங்க மேடை போனாலும் அப்பா பேசுவார்னா என்னது? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டப்பிங் அவர் ஆரம்பிச்சது தெளிவான வாய்ஸ்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது என்னன்னா கிளம்சி வாய்ஸஸ். இப்போ 2-3 வாய்ஸஸ் இருக்கும் தெரியுங்களா? ஒன்று ஹிந்தி வாய்ஸ், ஒரு இங்கிலீஷ் ஹிந்திக்காரன்னு பேசுகிறேன். அதில் தெளிவு தேவையில்லை. நம்ம ஆளுங்களுக்கு எங்கேயா ஸ்டேஜ் அப்படின்னு பேசுகிற மாதிரி இதுதான் அவர் எடுத்துக்கிட்ட வாய்ஸ். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வர ஒரு ஆர்டிஸ்டோட வாய்ஸ் எடுத்து ஒரு ஆர்டிஸ்டாக அதை எடுத்து பண்ணுறது ரொம்ப பயங்கரமா. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்பா இது பேசினா அச்சிக்க முடியாது எங்கள் அப்பாவை. நம்பியார் சார் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்பியார் சார் வாய்ஸ் ஏன்னா நியூ படத்துல கூட நியூ படமா அதுல வந்து நம்பியார் ஆஹான்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடி அதுல நம்பியார் சார் வந்து நடந்து வருவார் தண்ணியில. அது வந்து நம்பியார் சாரோட லாஸ்ட் மூவின்னு நினைக்கிறாரு. அவர் பாஸ்ட் லாஸ்ட் அந்த படத்துல வந்து டப்பிங் பேசும்போது நம்பியார் சார் வாஸ் நாட் நோ மோர். அந்த படத்துக்கு நம்பியார் சார் அப்பா தான் நடிச்சிருப்பாரு. ஆமா, அப்பா நடிச்சிருப்பாரு. நம்பியார் சாருக்கு வாய்ஸ் ஊசி கொடுத்து. ஆமா, சோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ கூட ரீசெண்டா ஏதோ ஒரு படம் பார்த்தேன். 2 வாய்ஸ் அப்பாவும் இருந்தாரு, அப்பாவுக்கு ஆப்போசிட் அந்த வாய்ஸ் 2 பேருக்கும் அப்பா தான் பேசியிருந்தாரு. ஓகே. ஒரு படத்துல பிரம்மானந்தம் சாருக்குலாம் அப்பா பேசியிருப்பாரு. பிரம்மானந்தம் சாருக்கு எம்எஸ் பாஸ்கர் சாரும் அப்பாவும் தான் 2 பேரும் தான் வாய்ஸ். கில்லி படம். எஸ், கில்லில. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓமோ சீன் போயிட்டு இருக்கும். ஓமோ சீன்ல வந்து பிரம்மானந்தம் சார் சொல்லுவார் நெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இங்க கட் பண்ண உடனே அங்க வேலை அப்படின்னு கத்திட்டே சுத்துவாரு. சோ 2 வாய்ஸும் பக்கத்திலே வரும். ஆனா யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாது. ஆமா, 2 அப்பாவே தான் பேசுனது. இந்த சைடு அப்படியே பேசி முடிச்சு டப்புன்னு நெக்ஸ்ட் அது வாய்ஸ் டிஃபரெண்ட். அது ஆனா எனக்கு என்னையும் கேட்பாங்க எல்லாரும் வாய்ஸ் அப்பா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆச்சு நீங்க தான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. எங்கங்க நாங்க அந்த பக்கம் போகிறது. நீங்க அப்பா மாதிரி பயங்கரமா இமிட்டேட் பண்றீங்க. இமிட்டேட் தான் அவர் தாண்டி உங்களுக்குள்ள வந்திருக்கு. அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா வேற யாராச்சும் ஆக்டர்ஸ்க்குலாம்? இப்ப நான் வந்து எனக்கு ஒண்ணு என்ன ஆசைன்னா அதோ இப்ப எங்க டைரக்டரே சொல்லுவாரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தம்பி இந்த படம் இந்த சீனை போய் அதை பார்த்துட்டு அப்படின்னா நான் வந்து சொல்ல மாட்டேன், கெஞ்சுவேன். என்ன சார் தப்பாச்சுக்காதீங்கண்ணே, நான் ஏதாவது பார்த்துட்டு அந்த விஷயம் ஏதாவது நான் நோட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணும் போது அந்த விஷயம் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுண்ணே. நானா ஒன்று பண்ணுறேன் அது செட் ஆகலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க. இதுதான் வரும். ஏன்னா நம்ம ஒரு பீங் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு என்ன அதான் சொன்னல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு ஆசை. ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கணும். அப்போ ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாமல் இருந்தால் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு என் மண்டையில் தோணுது. அது யாரும் சொல்லவும் இல்லை, நான் நினச்ச தப்பானு எனக்கு தெரியல. ஸோ அது என்னன்னா இன்னொருத்தவங்களை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க கூடாதுன்றது ஒரு விஷயம். சரி, இவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருக்கோம். கடைசி வாய் வேற என்ன பாருங்க எவ்வளோ அழகா என்னவோ வச்சு கொஞ்சம் ஃபிஷ்ஷு பால் பெப்பர் எல்லாம் வச்சு ஒரு வாய் வைக்க போறேன். சமைச்சது யாருன்னு கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுமாதிரி நீங்களும் ஒரு லிஸ்ட் சேர்த்துக்கோங்க. அண்ணே வாங்கினேன் அண்ணன் தான் வந்து எப்படின்னா என்னை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இந்த மனுஷன் இப்படி தான் ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்ருவாரு. இல்லை நம்ம எங்கே லொக்கேஷன் அங்கேயே வந்துருவாரு. மேலே கூட லேட் பண்ணிங்கன்னா வந்து ஊட்டி விட்டுருவாரு. ஆமா, அதான் சொல்றேன் ஒருத்தவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அண்ணா சூப்பரா சமைச்சிருவாரு. ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். அதுவும் என்னோட டயட்ல இருந்து இப்ப நான் வந்து ஃபிட்னஸ்க்கு மாற போறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் சொல்லிட்டேன். வீட்டுல எல்லாம் செய்ய முடியுமா? இவரை நீ வீட்டுக்கு தான் கூட்டு போகணும். ரொம்ப கஷ்டம். எப்படி செய்ய முடியும்? எங்க ஒண்ணுமே இல்லை. எங்க அம்மா கிட்ட செஞ்சேன்னா இதை செஞ்சுட்டாங்கன்னா இதை வச்சு ஒரு 10 நாள் சொல்லி வைப்பாங்க. எத்தனை விஷயம் தனித்தனியா செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு. சோ இவங்க செய்ய ஒரு பிளேட் செய்ய உங்களுக்கு மிசம்லாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஈஸியா பண்ணிக்கலாம். மிசம்லா ரெடி பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம். எப்படி ப்ரோ இந்த காய்கறிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரெடியா வச்சிடணும். நம்ம எடுத்து கேட்டோன்னே நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, இது நானே யோசிச்சது இல்லை ஆக்சுவலா. கேட்டோன்னே உடனே அமுச்சு விட்டுறாங்களே சாப்பிட்றோம் தனித்தனியா வருது அழகா வருது அப்படின்னு. நார்மலா சாப்பிட்ற ரைஸ் மாதிரி தானே இல்ல இது வேற டிஃபரெண்ட் ரைஸ்? இது ஜாஸ்மின் ரைஸ் இருக்கு. ஜாஸ்மின் ரைஸ்னு செப்பரேட்டா ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரைஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணுறோம்.
லோ கார்ப்ஸா இது? நம்ம சைனீஸ் ஐட்டம் சார். ஓ, சைனீஸோட ரைஸ் இது. பாத்தீங்களா, நானே இவ்வளவு நான் கேட்டது இல்ல. கேட்டா நீங்க வந்து ஆறி போய் சாப்பிடுறதால குழம்பு ஊத்தாம சாப்பிடுறதா? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா சைனீஸ்காரங்க வந்து சாப்ஸ்டிக்ஸ் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ரைஸ் அள்ளி சாப்பிட முடியாதுன்னு சொல்லி ஸ்டிக்கி ரைஸ் ஒன்று தனியா இருக்கு. பட் அதுதான் நான் எனக்கு கொடுத்துருக்கேன். நம்ம கையில வீட்டுல இருந்தா கையில சாப்பிட, வெளியே இருந்தா ஸ்பூன்ல சாப்பிடுவோம். நான் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சேன். இது மாதிரி ஜப்பு மாதிரி இருக்கு. நம்ம சாப்பாட குழம்புகளையும் தயிர்களையும் பத்தி பசங்க சாப்பிட்ட பரம்பரை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இல்ல நல்லா இருக்கு, அப்படியே சாப்பிட நல்லா இருக்கு. நான் டயட்ல இருக்கிறதால ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். அடுத்து வீட்டுல போய் ஒரு 4 தோசை மட்டும். உங்களோட மெனு ஒரு நாள் என்னன்னு சொல்லுங்க, நான் ஒரு நாள் அனுப்பிச்சு விடுறேன் ஃபுட். கண்டிப்பா சூப்பர். நம்ம ஒண்ணாவே இந்த டயட் மாதிரிலாம் இல்ல. நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைல் கேட்டாலும் வேற மாதிரி ஸ்பெஷல் பண்ணிடுறாங்க. மீன் குழம்பு தோசை, ஆமா, அப்புறம் நண்டு குழம்பு தோசை, அப்புறம் இடியாப்பம் பாயா இங்க வந்து 24 hours 7 ஓப்பனிங் ஆக்சுவலி. ஆனா வந்து கேட்டா இடியாப்பம் பாயா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க யாராவது. ரொம்ப டிமாண்ட் இடியாப்பம் பாயா இங்க. காலையில 4:30 மணிக்கு வந்தாச்சு, இடியாப்பம் பாயா வாங்குறோம், கலக்குறோம், சாப்பிடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். நன்றி. தேங்க்யூ.